Hi friends, welcome to Kavin Perfect Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது காப்பிரைட் ஃப்ரீ இமேजेस வந்து பாத்தீனா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நீங்க வந்து பாத்தீனா வாய்ஸ் ஓவர் கொடுக்கிற சேனல்ஸ் and வந்து பாத்தீனா எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் சேனல் சோ இந்த மாதிரி நீங்க ரன் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பாத்தீனா இமேजेस வந்து பாத்தீனா அதிகமா தேவைப்படும். சோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய இமேजेस வந்து பாத்தீனா காப்பிரைட் ஃப்ரீ ஆன இமேजेस வந்து பாத்தீனா இருக்கணும். சோ காப்பிரைட்டான இமேजेस இருந்தது அப்படினா உங்களுக்கு வந்து பாத்தீனா சேனல்ல காப்பிரைட் கிளைம் வரது வந்து பாத்தீனா சான்சஸ் இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீனா இப்போ காப்பிரைட் ஃப்ரீ இமேजेस வந்து பாத்தீனா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீனா இப்ப பார்க்கக்கூடிய வந்து பாத்தீனா பொதுவா நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய இமேजेसல காப்பிரைட் ஃப்ரீ இமேजेस வந்து பாத்தீனா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். அத தவிர்த்து வந்து பாத்தீனா நாம வந்து ஒரு வெப்சைட்டோ இந்த மாதிரில வந்து பாத்தீனா எதுவும் பார்க்க கிடையாது. காப்பிரைட் ஃப்ரீயான இமேजेसோட வெப்சைட் இந்த மாதிரில வந்து பாத்தீனா பார்க்கிறது கிடையாது. இமேजेस வந்து பாத்தீனா காப்பிரைட் ஃப்ரீ இமேजेस எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நீங்க இப்ப நம்ம சேனலை ஃபர்ஸ்டா விசிட் பண்றீங்க அப்படினா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பாத்தீனா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்துரும் गाइस. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். சின்ன ஒரு ஸ்கிரீன் வீடியோல உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் गाइस, பாருங்க. ஓகே கிரியேட்டர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோம் ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய இமேஜஸினுடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ளார்ஸ் இமேஜ் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருச்சு, ஃப்ளார்ஸ் அப்படின்ட்டு வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷோ பண்ணுது. ஸோ இதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆன் ஆகிருக்கு. லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி வந்துடும். மொபைலில் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுது. ஸோ இதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பட்டனுக்கு கீழே டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு லெஃப்ட் சைடு கீழே டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் சைஸ், கலர், டைம் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் ரைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். 5ஆவதாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற விதமாக இருக்கக்கூடிய லைசன்ஸ் தான் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஓப்பன் ஆயிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இது இப்போ ஷோ பண்ணக்கூடிய இமேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷோ பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு இமேஜஸாக இருந்தாலும் சரி அதை வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை, காப்பிரைட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுது. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் காமிக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ வெப்சைட்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வீடியோஸில் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் மோட வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான மெத்தட் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீயான வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.